ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாவு பிசை, அப்புறம் சப்பாத்தி சின்ன சின்னதாக வந்து பிசைஞ்ச மாவை வந்து சின்ன சின்னதாக ரவுண்டாக பண்ண, ஸோ இந்த மாதிரியான கிச்சன் ரிலேட்டடான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மாவை சலிக்கவும். மாவை சலிக்கவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு sift the flour. sift the flour. டீயை வடிகட்டு. டீயை வடிகட்டு. strain the tea. strain the tea. மாவை பிசை. மாவை பிசை. knead the flour. knead the flour. மாவை சிறு உருண்டையாக உருட்டு. மாவை சிறு உருண்டையாக உருட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு roll the dough into small pieces. roll the dough into small pieces. small pieces அப்படின்னா சிறு உருண்டையா. roll the dough அப்படின்னா நல்லா வந்து ரோல் பண்ணு, உருட்டு அப்படின்னு சொல்கிறது ரவுண்டாக. நான் சப்பாத்தியை உருட்டுறேன். நான் சப்பாத்தியை உருட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் ரோலிங் த சப்பாத்திஸ். ஐம் ரோலிங் த சப்பாத்திஸ். இல்லைன்னா ஐம் ரோலிங் அவுட் த சப்பாத்தி அப்படின்னு சொல்லலாம். ஐம் ரோலிங் த சப்பாத்தீஸ் இல்லைன்னா ஐம் ரோலிங் அவுட் த சப்பாத்தீஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் சப்பாத்தியை சுடுறேன். ஐம் பேக்கிங் த சப்பாத்தீஸ். ஐம் பேக்கிங் த சப்பாத்தீஸ். பாலை கொதிக்கவை. பாலை கொதிக்கவை. பாயில் த மில்க். பாயில் த மில்க். பாலை சூடு பண்ணு. பாலை சூடு பண்ணு. வார்ம் அப் த மில்க். வார்ம் அப் த மில்க். அதை ஆற விடு. அதை ஆற விடு. let it cool down. let it cool down. 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணு. 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு cook it over a low heat for 10 minutes. cook it over a low heat for 10 minutes. low heat அப்படின்னா குறைவான தீயில் லோ ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ்க்குன்னா 10 மினிட்ஸ் அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு. குக்கிட்டு குக்கிட் அப்படின்னா குக் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. தொடர்ந்து கிளறு. கண்டினியூஸாக வந்து கிளறிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து ஸ்டிர் கான்ஸ்டன்ட்லி. ஸ்டிர் கான்ஸ்டன்ட்லி. அப்பப்போ கிளறு. அப்பப்போ கிளறி விட்டால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்கு வந்து stir occasionally. stir occasionally. பால் கெட்டியாகும் வரை கொதிக்கவை. பால் கெட்டியாகும் வரை கொதிக்கவை அப்படின்னு சொல்கிறதுக்கு boil till milk is thickened. boil till milk is thickened. இல்லைன்னா boil till milk thickened. ரெண்டும் சொல்லலாம். பால் தயிராயிடுச்சு, பால் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து milk has curdled. தயிரான பாலை வடிகட்டு. தயிரான பாலை வடிகட்டு. strain curdled milk. strain curdled milk அப்படின்னா பால் நம்ம வந்து தயிராயிடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த தயிரான பாலை வந்து வடிகட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் அரிசியை கழுவு. அரிசியை கழுவு. rinse the rice. rinse the rice. காய்கறிகளை கழுவு. காய்கறிகளை கழுவு அப்படின்னு சொல்கிறதுக்கு rinse the vegetable. rinse the vegetable. வெங்காயத்தை வதக்கு. வெங்காயத்தை வதக்கு. saute the onion. saute the onion. கேரட்டை துருவு. கேரட்டை துருவு. grate the carrots. grate the carrots. பிரெட்டை சின்ன துண்டுகளாக உடைக்கவும். பிரெட்டை சின்ன துண்டுகளாக உடைக்கவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு break bread into tiny pieces. break bread into tiny pieces. tiny pieces அப்படின்னா சின்ன துண்டுகளாக. break the bread அப்படின்னா பிரெட்டை வந்து உடை அப்படின்னு சொல்கிறது. தக்காளியை நறுக்கவும். தக்காளியை நறுக்கவும். chop the tomatoes. chop up the tomatoes. ரெண்டுமே சொல்லலாம். chop the tomatoes இல்லைன்னா chop up the tomatoes. தக்காளியை பாதியாக நறுக்கு. தக்காளியை பாதியாக நறுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு cut the tomatoes in half.
cut the tomatoes in half. இஞ்சி பூண்டை விழுதாக அரைக்கவும். இஞ்சி பூண்டை விழுதாக அரைக்கவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு grind ginger and garlic into a paste. grind ginger and garlic into a paste. நல்ல பேஸ்ட் மாதிரி அரை அப்படின்னு சொல்கிறது. மசாலாவை நல்ல தின் பவுடராக அரை. மசாலாவை நல்ல தின் பவுடராக அரை அப்படின்னு சொல்கிறதுக்கு grind the spices into a thin powder. grind the spices into a thin powder. thin powder அப்படின்னா நல்லா நைஸாக பொடியா அப்படின்னு சொல்கிறது. ஸ்பைசஸ் அப்படின்னா மசாலா. மூடி வச்சு சம, மூடி போட்டு சம அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து கவர் அண்ட் குக். கவர் அண்ட் குக். அதிகமாக சமைக்காது, அதிகமாக சமைக்காது. அதாவது ஒரு வெஜிடபிளோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சமைச்சிடாத, ஓவராக கொலைய விட்டுறாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த அதிகமாக சமைக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஓவர் குக். டோன்ட் ஓவர் குக் அப்படின்னா ரொம்ப சமைச்சிடாத, அதிகமாக சமைச்சிடாத அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். NFE இங்கிலீஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.